வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்சிடி புக் 2, அதாவது நம்ம கேஷ் புக்கு பார்க்க போகிறோம். ஸோ சிங்கிள் காலம், டபுள் காலம், ட்ரிபிள் காலம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய சம்ஸும் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருந்துருப்பீங்க. ஸோ இந்த 3 காலம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நான் என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லிடுறேன். சிங்கிள் காலம் கேஷ் புக், டபுள் காலம் கேஷ் புக், ட்ரிபிள் காலம் கேஷ் புக், இந்த 3மே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். 3தையும் எப்படி ஷார்ட்கட்டாக நம்ம போடுறது, 2 மெத்தட் சொல்லியிருக்கேன். ஸோ வந்துட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு அது போட தெரியல. ஸோ எப்படி நான் ரிசிப்ட்டில் போடுறதா, இல்லை பேமெண்ட்டில் போடுறதா, டெபிட்டில் போடுறதா, கிரெடிட்டில் போடுறதா அப்படிங்கிற டவுட் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ ஷார்ட்கட்டாக 2 மெத்தட் சொல்லியிருக்கேன். ஜேர்னல் என்ட்ரிஸ் வச்சு போகிறது, அப்படி இல்லாட்டி அது ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட்டாக வச்சு போகிறது அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக இந்த சாப்டர் சப்சிடி புக் 2ல் நீங்கள் ஏதோ ஒன்று நீங்கள் கண்டிப்பாக கெட் பண்ணுவீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நமக்கு சிங்கிள் காலம் கேஷ் புக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ சிங்கிள் காலம் கேஷ் புக் அப்படிங்கிறது என்னென்னா வந்துட்டு சிங்கிள் காலம் கேஷ் புக் ஆர் சிம்பிள் காலம் கேஷ் புக் லைக் லெஜர் அக்கௌண்ட் ஹேஸ் ஒன்லி ஒன் அமௌண்ட் காலம், அதாவது ஒரே ஒரு அமௌண்ட் காலம் மட்டும்தான் இருக்கும். அதுதான் வந்துட்டு சிங்கிள் காலம் கேஷ் புக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ சிங்கிள் காலம், டபுள் காலம், ட்ரிபிள் காலம் அப்படிங்கிறது வேறு பேர் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ சிங்கிள் காலம் கேஷ் புக்னு சொல்கிறாங்க ஆர் சிம்பிள் கேஷ் புக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பேரை வந்துட்டு நீங்கள் கரெக்டாக மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்துட்டு கொஷின் உங்களுக்கு மாற்றி கேட்குறதுக்கு கூட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இது என்னென்னா வந்துட்டு லைக் லெஜர் அக்கௌண்ட், எதோட லெஜர் அக்கௌண்ட், கேஷ் புக்கோட லெஜர் அக்கௌண்ட். ஸோ ஒன்லி ஒன் அமௌண்ட் காலம் மட்டும்தான் இருக்கும். அது என்ன அப்படின்னா தட் இஸ் கேஷ் காலம் ஆன் ஈச் சைட். ஸோ டெபிட்டில் ஒரு கேஷ் காலம் இருக்கும், கிரெடிட்டில் ஒரு கேஷ் காலம் இருக்கும். ஸோ ஒரே ஒரு காலம் இருக்கிறது தான் வந்துட்டு சிங்கிள் காலம் அப்படின்னு நமக்கு சொல்கிறாங்க. ஸோ இதில் நம்ம என்ன என்ட்ரி பண்ணுவோம் அப்படின்னா வந்துட்டு கேஷ் பேமெண்ட்ஸ் அண்ட் கேஷ் ரெசிப்ட் மட்டும் தான் நம்ம என்ட்ரி பண்ணுவோம். அதை மட்டும் கிளியராக நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ கேஷ் பேமெண்ட்ஸ், கேஷ் ரெசிப்ட்ஸ் மட்டும் தான் வரும், வேறு எதுவுமே வராது. கிரெடிட் வந்துட்டு டெஃபினட்டாக உங்களுக்கு வராது. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் ஃபார்முலாவும் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ காலமை தெளிவாக நீங்கள் பாருங்கள். மொத்தம் வந்துட்டு நமக்கு 10 காலம் வரும். 10 காலமில் 5 காலம் டெபிட்லேயும் 5 காலம் கிரெடிட்லேயும் வரும். ஸோ காலமை மறந்துடாதீங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் சிங்கிள் காலம் கேஷ் புக் பேலன்ஸ் பண்ணுறது எப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும். ஸோ கிரெடிட்டில் ஜாஸ்தி வந்துச்சுன்னா டெபிட்டில் நம்ம டேலி பண்ணுவோம், அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ சிங்கிள் காலம் கேஷ் புக் எப்படி போடணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சம் போடும்போது இந்த புக் ஆஃப் குணால் கேஷ் புக் அப்படிங்கிறது தெளிவாக பார்த்துக்கோங்க. டெபிட் கிரெடிட் அப்படிங்கிறதையும் தெளிவாக நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கோங்க. டேட், ரெசிப்ட், எல்எஃப் அமௌண்ட், எல்எஃப் காலம் டெஃபினட்டாக நீங்கள் போடணும். எல்எஃப் காலம் போட மறந்துடாதீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பேமெண்ட் எல்எஃப் அப்படிங்கிறதையும் போட்டுக்கோங்க. ஸோ சிங்கிள் காலம், டபுள் காலம், ட்ரிபிள் காலமை பொறுத்தளவு நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அங்கே கொடுத்துருக்க ட்ரான்சாக்ஷன்ஸ்க்கு ஜேர்னல் என்ட்ரிஸ் அப்ளை பண்ணி பாருங்கள். ஸோ ஜேர்னல் என்ட்ரிஸில் நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா அது கரெக்டாக வருதான்னு உங்களுக்கே தெரியும். ஸோ கேஷ் இன் ஹேண்ட் அப்படிங்கிறது என்னென்னா வந்துட்டு என் கையில் அமௌண்ட் இருக்குது. ஸோ அது வந்து எனக்கு டு பேலன்ஸ் பிபிடி ரிசீவ்டு ஃப்ரம் ரமேஷ். ஸோ என்ன இருக்குன்னா ரமேஷ் வந்து எனக்கு கேஷ் ரிசீவ் ஆயிருக்கு. ஸோ கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு ரமேஷ் அக்கௌண்ட். ஸோ இப்போ கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு ரமேஷ் அப்படிங்கிறது நீங்கள் கேஷ் அக்கௌண்ட் லெஜரில் எப்படி எழுதுவீங்க அப்படின்னா இப்போ கேஷ் லெஜரில் நீங்கள் எப்படி எழுதுவீங்க, இப்போ கேஷ் அப்படிங்கிறது நமக்கு லெஜர். ஸோ டூ ரமேஷ் அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே டெபிட்டில் எழுதுவோம். ஸோ டூ ரமேஷ் அப்படிங்கிறது கிரெடிட்டில் இருக்குது, பட் நான் என்ன பண்ணுறேங்க டெபிட்டில் எழுதுகிறேன். ஸோ பெய்ட் ரெண்ட் மீன்ஸ் ரெண்ட் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட். ஸோ அப்போ ரெண்ட் எனக்கு வந்துட்டு இங்கே டெபிட்டில் இருக்குது, பட் நான் வந்து இங்கே என்ன பண்ணுவேன் லெஜர் அக்கௌண்ட்டில் கிரெடிட்டில் எழுதுவேன். ஸோ பை ரெண்ட். ஸோ ஜேர்னல் என்ட்ரிஸை நீங்கள் போட்டாலே வந்துட்டு சுலபமான முறையில் நீங்கள் போட்டுடலாம். சரிங்களா? ஸோ டெஃபினட்டாக இந்த புக் ஆஃப் குணால் அப்படிங்கிறத எழுதிக்கோங்க. அது என்ன காலம் புக்குன்னு எழுதி டேலி பண்ணிக்கோங்க. ஸோ டேலி பண்ணுறது நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுறீங்க. நீங்கள் மந்த் வைஸ் கொடுத்துருந்தாங்கன்னா ஓப்பனிங் வந்து என்ன பண்ணால் நெக்ஸ்ட் மந்த் தான் நீங்கள் ஸ்டார்டிங் கொடுக்கணும். சரிங்களா? ஸோ எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கிளியராக கொடுத்துருக்காங்க. எதுக்காக டெபிட், எதுக்காக கிரெடிட் அப்படிங்கிறதும் உங்களுக்கு கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட் ஆக்டிவிட்டியும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட் ஆக்டிவிட்டியும் தெளிவாக பார்த்துக்கோங்க. அதோடைய ஆன்சர் வேணாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஒரு லைவில் அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ எலெக்ஷன் 2 பார்த்தீங்கன்னா நமக்கு அதே மாதிரி சம் தான். ஸோ ஜேர்னல் என்ட்ரிஸ் மட்டும் நீங்கள் பார்த்து போட்டாலே ஈஸியாக வரும். ஸோ நான் உங்களுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன். நீங்கள் வந்துட்டு லெஜர் அக்கௌண்ட், லெஜர் லெசனில் வந்துட்டு என்ன பண்ணுவோம்னா டேரக்ட் லெஜர் போடுவாங்க. கரெக்டாக டேரக்ட் லெஜர் போகிற மாதிரி நான் வச்சுக்கோங்க. அதில் வந்துட்டு இதில் வந்து கேஷ் லெஜர் மட்டும் நம்ம போடுறோம் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. ஸோ ஐ திங்க் எக்ஸைஸ் சம்மில் ஒரு சம் இருக்குது, சேல்ஸ் அக்கௌண்ட் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ சேல்ஸ் அக்கௌண்ட் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணும்போது அதில் நிறைய அக்கௌண்ட் இருக்கும். இருந்தாலும் நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணுவோம், சேல்ஸ் மட்டும் தான் ப்ரிப்பேர் பண்ணுவோம். அதே மாதிரி இதுலேயும் தே கிவ் நிறைய அக்கௌண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கமிஷன் கொடுத்துருக்காங்க, முருகன் கொடுத்துருக்காங்க, பேங்க் கொடுத்துருக்காங்க, ரெண்ட் கொடுத்துருக்காங்க. பட் நம்ம என்ன தான் ப்ரிப்பேர் பண்ணுறோம், ஒன்லி வி ப்ரிப்பேர் கேஷ் புக் ஒன்லி. ஸோ கேஷ் புக் அதில் வந்துட்டு என்னென்ன மாற்றம் இருக்குது, சிங்கிள், டபுள், ட்ரிபிள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் அதை எப்படி நம்ம போஸ்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ சேல்ஸ் டு பர்ச்சேஸ் எப்படி போஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேஷ் டிஸ்கவுண்ட் அண்ட் ட்ரேட் டிஸ்கவுண்ட். ஸோ கிளியராக புரிஞ்சுக்கோங்க, கேஷ் டிஸ்கவுண்ட்டுக்கும் ட்ரேட் டிஸ்கவுண்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத இதை படித்து பாருங்கள். எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சரிங்களா? தென் டபுள் காலம் கேஷ் புக். டபுள் காலம் கேஷ் புக் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு நேம் என்னென்னா கேஷ் புக் வித் கேஷ் அண்ட் டிஸ்கவுண்ட் காலம். அதாவது கேஷ் புக் வந்துட்டு எனக்கு கேஷ் காலமும் இருக்கும், டிஸ்கவுண்ட் காலமும் இருக்கும். அதுதான் என்னது, எனக்கு டபுள் காலம் கேஷ் புக். டபுள் காலம் கேஷ் புக்கில் எனக்கு டிஸ்கவுண்ட் அலோவ் பண்ணியிருப்பேன், இன்னொன்று ரிசீவ் பண்ணியிருப்பேன். சரிங்களா? என்னுடைய கஸ்டமருக்கு நான் டிஸ்கவுண்ட் கொடுத்துருப்பேன், இல்லாட்டி நான் டிஸ்கவுண்ட் என்ன பண்ணியிருப்பேன், வாங்கியிருப்பேன். அதுதான் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ காலம்ஸ் இருக்குன்னா, நமக்கு அமௌண்ட்டு காலம் ரெண்டாக டிவைட் பண்ணிடுவாங்க. ஸோ அமௌண்ட்டை ரெண்டாக பிரித்து ஒன்று டிஸ்கவுண்ட், இன்னொன்று கேஷ். அதே மாதிரி அமௌண்ட்டை ரெண்டாக பிரித்து டிஸ்கவுண்ட் அண்டு கேஷ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க. சரிங்களா? தென் அதை எப்படி பேலன்ஸ் பண்ணுறது உங்களுக்கே தெரியும். ஸோ க்ரெடிட்டில் ஜாஸ்தி வந்துச்சுன்னா டெபிட்டில் நம்ம டேலி பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இந்த சம் நம்ம பார்ப்போம். இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா கேஷ் இன் ஹேண்ட் 11,500 கொடுத்துருக்காங்க. ஸோ டு பேலன்ஸ் பிபிடி நம்ம அங்கே போட்டு என்ட்ரி பண்ணிக்கணும். அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஈஸியாக நம்ம அடுத்து போட வேண்டியது பெய்ட் ராமச்சந்திரன். ஸோ நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கோங்க, ஜேர்னல் என்ட்ரிஸ் வச்சு என்னால் போட முடியாது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, அது ரெசிப்டாக பேமெண்ட்டாக அப்படிங்கிறத டிவைட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள், நான் இந்த 25th சொல்கிறேன். ஸோ அது கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ 25th பாருங்கள், பெய்ட் என்ன கொடுத்துருக்காங்க, பெய்டு வேஜஸ் பை கேஷ் அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ பெய்ட் வேஜஸ் பை கேஷ் அப்படிங்கிறது நமக்கு என்னது, அது பேமெண்ட். கரெக்டாக? அது வந்துட்டு நமக்கு என்னது, பேமெண்ட். ஸோ அப்போது நம்ம ஃபார்மேட்டில் எப்படி எழுதுகிறோம், ஃபஸ்ட்டு டேட், ரெசிப்ட், எல்எஃப், அதுக்கப்புறம் அமௌண்ட், தென் டேட், பேமெண்ட். அப்போது பெய்டு வேஜஸ் அப்படிங்கிறது எனக்கு எங்கே வரும், பேமெண்ட் சைடு வரும். இஃப் இன் கேஸ் நான் ரிசீவ் பண்ணியிருக்கேன், இப்போ சோல்டு கூட்ஸ் ஃபார் கேஷ் அப்படிங்கிறது என்ன இருக்குது, நான் பொருளை விற்றுருக்கேன், இருந்தாலும் எனக்கு பணம் என்ன ஆகுது, உள்ளே வருது. ஸோ அது எனக்கு ரெசிப்ட். ஸோ அது ரெசிப்டா இல்லை பேமெண்ட்டா அப்படிங்கிறது புரிஞ்சு கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ கிளியராக நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப், ஈஸி ஸ்டெப் என்ன, நீங்கள் ஜேர்னல் என்ட்ரிஸில் அப்ளை பண்ணலாம். செகண்ட் ஸ்டெப் என்ன, நீங்கள் அது ரெசிப்டா பேமெண்ட்டா அப்படிங்கிறது கூட நீங்கள் தெரிஞ்சு வச்சு போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா, இப்போ பாருங்கள், பெய்டு வேஜஸ் பை கேஷ்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 25ல் வேஜஸ் பே பண்ணியிருக்கேன், பை வேஜஸ் அக்கௌண்ட். சரிங்களா? ஸோ டிஸ்கவுண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா டிஸ்கவுண்ட் காலமில் என்ட்ரி பண்ணி அதை அப்படியே நீங்கள் வந்து டோட்டல் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ டிஸ்கவுண்ட் காலமை டேலி பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஃபார்மேட்டை தெளிவாக எழுதிட்டு ஆன்சரை நீங்கள் எழுதுங்க. நான் சொன்ன இந்த 2 மெத்தடில் ஒரு மெத்தட் அப்ளை பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்துட்டு அது ரெசிப்டாக பேமெண்ட்டாக அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அப்படி இல்லாட்டி நீங்கள் லெட்ஜர் போட்டு, ஜேர்னல் போட்டு லெட்ஜர் போட்டுக்கலாம். எனக்கு என்னென்னா வந்துட்டு நீங்கள் ஜேர்னல் போட்டு லெட்ஜர் போட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக போட்டலாம். பட் கான்ஃபிடண்ட்டாக நீங்கள் இது கரெக்டு அப்படின்னு சொல்லலாம். பட் ஜேர்னலில் நீங்கள் கரெக்டாக ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. ஆர் எல்ஸ் நீங்கள் ரெசிப்டாக பேமெண்ட்டாக அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா? இங்கே நோட்டில் கொடுத்துருக்காங்க, டிஸ்கவுண்ட் காலம் இஸ் நாட் டு பி பேலன்ஸ்ட், அது பேலன்ஸ் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் 3 காலம் கேஷ் புக். 3 காலம் கேஷ் புக் மீன்ஸ் அதுக்கு இன்னொரு பேர் என்னென்னா கேஷ் புக் வித் கேஷ், டிஸ்கவுண்ட் அண்ட் பேங்க் காலம் அப்படின்னு சொல்லிட்டு 3 கொடுத்துருக்காங்க. அப்போது அந்த அமௌண்ட் காலம் என்ன இருக்கும், கேஷ் இருக்கும், டிஸ்கவுண்ட் இருக்கும், பேங்க் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ என்கிட்ட ஒரு 10,000 ருபீஸாக இருக்குது. பட் நான் 20,000 ருபீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணுறேன் அப்படின்னா 10,000 நான் கேஷாக கொடுத்துட்டு 10,000 என்ன பண்ணுவேன், ஸ்வைப் மிஷினில் நான் ஸ்வைப் பண்ணிடுவேன். அப்போது 10,000 எனக்கு பேங்க்கில் போயிருக்கும், ஒரு 10,000 கேஷ் கொடுத்துருப்பேன். அப்போது ஒரு எல்லா கஸ்டமரும் வந்துட்டு பணத்தை கையில் வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு சில கஸ்டமர் வந்துட்டு அவங்க வந்துட்டு பட்ஜெட் கம்மியாக தான் இருக்கும், பட் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்திருப்பாங்க. ஸோ இவர் 10,000 பர்ச்சேஸ் பண்ணலாம் நினச்சி வந்திருப்பார். பட் ப்ராடக்ட் குவாலிட்டியாக இருக்கிறனால எக்ஸ்ட்ரா வாங்குவார். ஸோ அதனால் பாதி அமௌண்ட் என்ன பண்ணுவார், பேங்க்கில் செட்டில் பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி செட்டில் பண்ணுறது வந்து 3 காலம் கேஷ் புக். இந்த 3 காலம் கேஷ் புக்கோட கண்டினியூஸ் தான் பிஆர்எஸ். சரிங்களா? நம்ம தான் பிஸ்னஸ் கன்சர்ன், நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணுறோம், கேஷ் புக்கில் பேங்க் காலம் ப்ரிப்பேர் பண்ணுறோம். பட் பிஆர்எஸ் யார் ப்ரிப்பேர் பண்ணுறா, அதாவது பாஸ்புக் யார் ப்ரிப்பேர் பண்ணுறா, பேங்கர் ப்ரிப்பேர் பண்ணுறாரு. சரிங்களா? அதுக்கப்புறம் இங்கே ஸ்டூடெண்ட் ஆக்டிவிட்டி ஒன்று கொடுத்துருக்கு பாருங்கள். திங்க் இஃப் இட்ஸ் சேஃப் அண்ட் கன்வீனியன்ட் டு கேரி ஆன் பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன்ஸ் ஒன்லி இன் கேஷ். சேஃபாக அண்ட் கன்வீனியண்ட்டாக இருக்குமான்னு கேட்டிருக்காங்க. டெஃபினட்டாக சேஃபாக இருக்கும். அது வந்துட்டு நமக்கு 10,000 20,000 தான் இருக்கும். ஸோ லேக்ஸ் போகும்போது கண்டிப்பாக சேஃபாக இருக்காது. அதே மாதிரி கன்வீனியண்ட்டாகவும் இருக்காது. ஸோ பணம் அப்படின்னா வந்துட்டு 10,000 20,000 அப்படின்னா அதை பாதுகாத்துட்டே வந்திருக்கணும். பட் பேங்க்னால் வந்துட்டு பேங்க்கில் இருக்கும். நம்ம வேணுங்கிறப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம், பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஆர் நம்ம எதாவது வாங்கினாலும் வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து ஸ்டூடெண்ட் ஆக்டிவிட்டியோட ஆன்சர். சரிங்களா?
இதுக்கான காலம் பார்த்திங்கன்னா வந்துட்டு நமக்கு 10 காலம் இருக்கும். பட் அமௌண்ட்டு காலமில் ஒரு 3 காலம் கொடுத்துருப்பாங்க. டிஸ்கவுண்ட், கேஷ், பேங்க். சரிங்களா? அதே மாதிரி வந்துட்டு இதோட சம்ம நீங்கள் எப்படி போடுவீங்க, நான் சொன்ன மாதிரியே நீங்கள் வந்துட்டு ஜேர்னல் என்ட்ரிஸில் அப்ளை பண்ணலாம். ஆர் எல்ஸ் நீங்கள் என்ன பண்ணலான்னா இதுலேயும் போட்டுக்கலாம், ரிசிப்டா பேமெண்ட்டா அப்படிங்கிறத போட்டுக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் கான்ட்ரா என்ட்ரின்னு ஒன்று எழுதுவீங்க. ஸோ கான்ட்ரா என்ட்ரி மீன்ஸ் பேங்க்கும் அஃபெக்ட் ஆகிருக்கும், கேஷும் அஃபெக்ட் ஆகிருக்கும். சரிங்களா? பேங்க் டு பேங்க் அஃபெக்ட் ஆகிருக்கலாம், கேஷ் டு கேஷ் அஃபெக்ட் ஆகிருக்கலாம், பேங்க் டு கேஷ், கேஷ் டு பேங்க், அந்த மாதிரி நீங்கள் அஃபெக்ட் ஆகிருக்கலாம். அதுதான் என்ன கான்ட்ரா என்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ சி வந்து எதை டினோட் பண்ணுது அப்படின்னா கான்ட்ரா என்ட்ரிஸை டினோட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நான் கேஷ் வந்துட்டு பேங்க்குக்கு கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு என்ன இருக்குது, அதில் கான்ட்ரா என்ட்ரி, பேங்க்குக்கும் கேஷுக்கும் சம்மந்தம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் போடும்போது ஜேர்னல் என்ட்ரிஸ் யூஸ் பண்ணிங்கன்னா அப்போ டெபிட்டில் பேங்க் இருக்கும், கிரெடிட்டில் கேஷ் இருக்கும். இல்லாட்டி டெபிட்டில் கேஷ் இருக்கும், கிரெடிட்டில் பேங்க் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஜேர்னல் என்ட்ரிஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அப்போ கேஷ் பெய்டு இன்டு பேங்க் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்ன, இப்போ எனக்கு கேஷ் போயிருக்கு பேங்க் டு கேஷ், பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ். அப்போ அது என்ன எனக்கு கான்ட்ரா என்ட்ரி. ஸோ அது கான்ட்ரா என்ட்ரியை நம்ம எல்எஃப்ல என்ன பண்ணுவோம், கான்ட்ரா அப்படின்னு மார்க் பண்ணிக்குவோம். ஸோ கிளியராக புரிஞ்சுக்கோங்க. பேங்க் டு கேஷ், கேஷ் டு பேங்க், பேங்க் டு பேங்க், கேஷ் டு கேஷ், அதுதான் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், கான்ட்ரா என்ட்ரி அப்படின்னு நம்ம போடுவோம். சரிங்களா? ஸோ வந்துட்டு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்குது, இது வந்துட்டு நம்ம அக்கௌண்ட் ஷீட்டில் எப்படி நம்ம போடணும் அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்குது. ஸோ அந்த டவுட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்துட்டு ஒமிட் பண்ணிடுங்க. ஸோ டபுள் ஷீட் போடலாம், நீங்கள் காலம்ஸை டிவைட் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட் ஷீட்டில் வந்துட்டு இடையில கோடு வந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் பென்சிலில் காலமை டிவைட் பண்ணி கரெக்டாக போடுங்க. எல்எஃப் அண்ட் விஎன், விஎன் மீன்ஸ் வவுச்சர் நம்பர், எல்எஃப் மீன்ஸ் லெட்ஜர் ஃபோலியோ, அதையும் தெளிவாக போட்டுக்கோங்க. சரிங்களா? இது முடிஞ்சதுக்கப்புறம் இந்த சாப்டரில் என்ன கொடுத்துருக்காங்க, நமக்கு பெட்டி கேஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ பெட்டி கேஷ் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். ஸோ ரொம்பவே ஈஸியான கான்செப்ட்டு. கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு கொஷின் வரும். ஸோ பெட்டி கேஷையும் தெளிவாக பார்த்துக்கோங்க. பெட்டி கேஷ் வீடியோ யாராவது பார்க்கலாட்டியும் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் இப்போ நான் ரீசெண்டாக அப்லோட் பண்ண டுட்டோரியல்ஸ் எல்லாமே இருக்குது, அதையும் போய் பாருங்கள். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.